எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருநள்ளாற்றில் நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நடத்திய சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 26க்கு மேசராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த முறை மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆக்கியிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் 23 மாலை 5:20க்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியான சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மேச ராசியான ஜென்ம ராசியையும் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இந்த மேசராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் எந்த மாதிரி சுப அசுப பலன்களை வழங்குகிறார் என்று பார்க்கலாம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். பொதுவாகவே இந்த முறை காலப்புருஷ தத்துவப்படி 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளையே வாரி வழங்கப் போகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வாருங்கள் பதிவிற்கு போக. பொதுவாக சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே பொதுவான பலன்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வருட சனி பயிற்சியால் இதுவரை இருந்து வந்த பயனற்ற செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்துடன் செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தப் போகிறீர்கள். விவசாய பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் நீங்க பெறுவீர்கள். மற்றவர்களின் ஆலோசனைகளில் உள்ள உண்மை பொருளை அறிந்து முடிவுகளை எடுப்பது பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சனி பார்க்கும் பார்வையை கொண்டு நம் பலன்களை எடுக்கும் பொழுது சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவ அறிவு மேம்பட போகிறது. பலதரப்பட்ட சிந்தனைகளை மேற்கொண்டிருந்த நீங்கள் அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறப்போகிறீர்கள். தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. யாரிடமும் தற்பெருமை கூறாதீர்கள். உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு ஹேர் ஸ்டைலில் இருந்து வந்த விருப்பங்கள் குறையும். குறிப்பாக ஹேர் ஸ்டைலை பற்றி கூறுவது என்றால் சனி பகவான் முடி அலங்காரத்திற்கு உண்டான முடி குறிப்பவர். அவர் 3ஆம் பார்வையை பார்ப்பதனால் இந்த நிகழ்வு பலதரப்பட்ட மக்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு சிம்ம ராசி புத்திரஸ்தானம் என்பது எல்லாருக்கும் தெரியும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறது. மனதில் இதுவரை இருந்து வந்த இனம் புரியாத சிந்தனைகளும் ஆசைகளும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதால் உங்களுடைய ஆசைகளும் சிந்தனைகளும் மேலோங்க போகிறது. சில பணிகளை கூட கடுமையாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் கூட மிக எளிதாக நிறைவேறக்கூடும். உங்களுடன் இருப்பவர்களை புரிந்து கொள்வீர்கள். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால் நண்பர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமே சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் பணத்தை கையாளுவதில் மிகுந்த கவனத்துடன் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். பொறுமையுடன் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். பழைய வீடுகளை பழுது பார்ப்பது தொடர்பான முயற்சிகள் இருந்தால் அது கைகூடி வரப்போகிறது. சனி பகவான் 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது. சுகபோகத்துடன் கூடிய வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகப் போகிறது. மேசராசி அன்பர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் பெறுங்க. நாணமும் பிறக்கும். செல்வ வளத்தை மேம்படுத்த போகிறீர்கள். நீங்கள் அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேசராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த பாத குடைச்சல், அப்புறம் தசைப்பிடிப்பு, கால்வலி, கைவலி, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு நல்லா சுகமாயிடுவாங்க. அதே போல் என்ன பண்ணணும்னா காலம் தவறி உணவு உண்பதை தவிர்த்துக்கிறது செரிமான பிரச்சனையை குறைக்குங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் தற்பெருமை பேசுகிறத குறைச்சிக்கணுங்க. மூத்த சகோதரர் இருக்கார்கள் இல்லையா, அவங்களோட எல்லாம் அனுசரித்து போகணுங்க. மேசராசி டல்லாக இருந்த பெண்கள் கூட இந்த டைம் மனதில் புத்துணர்ச்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருப்பாங்க. செயல்பாடுகளில் கொஞ்சம் சோர்வு இருந்தால் கூட தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படுங்க. அதே போல் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். சிந்தனைகளில் ஒரு வித குழப்பம் ஏற்படுங்க. அப்புறம் நீங்கிடுங்க தானாகவே.
பொதுவாக இது பொதுவான பலன் தாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஜென்ம லக்னம், ஜென்ம ராசி அதெல்லாம் கரகங்கள் நின்ற இடத்த வச்சு தாங்க பலன்கள் மேம்படும், புரிந்துக்கோங்க. அதே போல் வியாபார பணியிலிருந்து வந்த மந்த நிலையெல்லாம் நீங்கள் லாபமும் அபிவிருத்தியும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க பெறுவீங்க. சிந்தனையான போக்கில் கொஞ்சம் மாற்றம்லாம் ஏற்படும். உற்பத்தி செஞ்சு விற்கிற தொழில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கிடைக்குங்க. சில விரயம்லாம் ஏற்பட தான் செய்யும். ஆனால் வேலையாட்கள்லாம் ஒத்துழைக்காமல் இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. அப்புறமான அதில் புது விதமான தெம்பு ஏற்பட்டுச்சுனாவே உங்களுக்கு நல்ல செயல்பாடு இருக்கும் இல்லையா. ஆனால் தொழில் செஞ்சிங்கன்னா கூட்டாளிகளுடைய மனசில் இருக்கிறத அறிஞ்சிட்டு அப்புறமே நீங்கள் செயல்படுறது நல்லது. ஷார்ட்டாக சொல்லணுன்னாங்க, தனவரவுகளிலிருந்து வந்த தடையெல்லாம் நீங்கள் பெற்று கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் பெற்று உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எதிர்மறையான சிந்தனைகள்லாம் ஏற்படும் இல்லையா, அதை குறைச்சிக்கணும். குழந்தை பாக்கியம் காலதாமதமாக இந்த டைமில் கிடைச்சிடும். உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பாக நீங்கள் ஏற்படுத்துகிற முதலீடெல்லாம் யோசித்து கண்டிப்பாக விவேகத்தோடு செயல்படணும். குலதெய்வத்தை அடிக்கடி கும்பிட்டுட்டு வர்றதும், அடுத்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரையை கும்பிட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு நல்லா போய். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.